அணியா யமிதென்றவரே மடவார் துணியார் பவமும் துயரும் களைவார் கனியார் முருகன் கழல் பெற்றிடுவார் இனியார் இனியார் இவருக்கிணையே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அதாவது நானும் முருகனும் ஒன்றாக, நீங்களும் முருகனும் ஒன்றாக, நாமளும் முருகனும் ஒன்னாயிடுவோம். முருகன் வேற நாம வேற கிடையாது, நாம எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுவோம். ஸோ அப்போ முருகனுக்குள்ள நாம இருந்தாலும் முருகன் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அவ்வளோதான். லைஃப் வந்து எப்படின்னா ப்ளசன்ட்லேயும் ப்ளசன்ட், இனிவையா இருக்கும். அவரோட உலகத்துக்குள்ள நாமளும் அவரும் ஒன்னாயிட்டோம்னா அங்கே துயரம்ன்றதுக்கு மேட்ரே கிடையாது, பேச்சே கிடையாது. துயரெல்லாம் களைஞ்சிருவார், அப்படியே தூக்கி எரிச்சு போட்டுருவார் சாமி. அதே மாதிரி உடல் நோயா அதையும் எரிச்சு தூக்கி போட்டுருவார். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி லைஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையாக ப்ளசண்ட்டாக, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வெள்ளி தட்டில் பன்னீர் பூ வச்சு அது மேலே பன்னீர் தெளித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்ப நறுமண மிக்கதாகவும் அழகாகவும் அன்பாகவும் மாறிவிடும். சுற்றி இருக்கவங்கலாம் நல்லவங்களா இருப்பாங்க. நமக்கு அதாவது நம்ம லைஃப் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக கம்ஃபர்டபுளாக நம்ம நினச்ச மாதிரி நடக்கும். எப்பனா நாமளும் முருகனும் ஒன்றாக மாறிவிட்டால். இதில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரும் முருகனும் வந்து லாஸ்ட்டில் ஒன்றாயிருவாங்க. அருணகிரிநாதர் முருகனையே நினச்சி முருகனோட உலகத்திலே போய் முருகனுக்குள்ளேயே போய் சேர்ந்துடுறாரு. சரிங்களா? அப்போ அருணகிரிநாதருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர்கிட்ட சொல்கிறார், எனக்கு வந்து மயில் மேலே போகணும், உங்கள் கூட மயில் மேலே உட்காந்து போனோன்னே முருகர் அப்படியே அலைக்க தூக்கி வச்சு அருணகிரிநாதரை 2 பேரும் மயிலில் பறக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போனா முருகர் வந்து என்ன வேணால் எப்படி வேணால் நீங்கள் கேட்டபடி கொடுக்க ரெடியாக இருக்கார். நாம் வந்து முருகருக்கு ஏற்றவராக நடந்தால் போதும், நாம்ளும் முருகரும் ஒன்றாயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க. மிக்க நன்றி.